சாமி நீ போய்க்கு போன இடத்துல அந்த மாதிரி வரும் நான் நினைக்கல சாமி. ஜெயபிரகாஷ் சாமி ஒரு வருஷம் ஆகுது. இப்பதான் சாமி போன வருஷம் 9வது மாசம் போய் இப்போ ஒரு மாசம் தான் சாமி 10வது மாசம் வந்துருக்குது. என் புருஷனுக்கு மாவுக்கடு வரும்னு நான் தெரியல சாமி. என் பாவத்தை நினைச்சு நான் ஒரு பொம்பளை கதற சாமி. என் புருஷனை பார்க்காத எனக்கு யாரும் உதவி இல்லை சாமி. எனக்கு என் புருஷன் உதவி தான் சாமி. எங்கள் அப்பா சரி நல்லபடியாக கூட்டு கெஞ்சி கட்டுறேன். ஸ்டாலின் ஐயா ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கய்யா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளம்பவர் கிராமத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் அவர் எங்கள் அப்பா. அவர் வந்து சவுதி அரேபியாவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிரைவரை வேலை செஞ்சார். வேலை செஞ்ச ஏரியாவர் அல்திலம் ஏரியா. 20ஆம் தேதி நைட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது என்னவோ 21ஆம் தேதி காலைல 9 மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்பயும் இறந்துட்டாருன்னு சொல்லவே இல்லை. ஐசியூவில் சீரியஸாக வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்பி நாங்கள் எதுவும் கேட்டதுக்கு நாங்கள் சாயங்காலம் 8 மணிக்கு போகிறோம், எங்கள் மேனேஜர் வந்தால் தான் போவோம்னு அவர் கூட வந்தவர் சொல்லிட்டு இருந்தார். உண்மையை சொல்லுங்கள், இல்லை தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொன்ன பிறகு தான் அப்புறமேட்டு உங்கள் அப்பா இறந்துட்டார், நைட்டு 12 மணி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. திரும்பி நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணோம். அப்போ எங்கள் சைடுந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டே இருந்து ரெஸ்பான்ஸில் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பு எங்கள் அப்பா சரி நல்லபடியாக கூட்டு கெஞ்சி கட்டுறேன். ஸ்டாலின் ஐயா ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கய்யா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறாரு. எங்களுக்கு எந்த ஆர்வம் இல்லை, நாங்களே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கஷ்டத்துக்கு குடும்பத்தை வேலைக்கே போனார் அவர். போன இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, எங்களால் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணணும் எங்களுக்கு.